தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறை
தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு அது பிரயோஜனமாய் விளங்குகிறபடியால் மகிமை அப்பா, மகிமை. கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையெல்லாம் முக்கியரோடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20, 21 2 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். எபேசு பட்டணத்து சபை மக்களுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய கர்த்தருடைய வல்லமை. எவ்வளவோ காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்னும் எவ்வளவோ காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் என் வாழ்விலே இந்த காரியம் செய்தா, எனக்கு ரொம்ப பிரயோஜனமான இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று அநேக காரியங்களை நாம் இன்னைக்கு நினைக்கிறோம். ஏனென்றால் போராட்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் கலக்கங்களும் கவலைகளும் நிறைந்த ஒரு பயங்கரமான உலகம். இன்று வாழக்கூடியவங்க இன்றைக்கே 24 மணி நேரம் வாழுறது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
இவ்வளோ சந்தோஷமாக புறப்பட்டு போகிறவர்கள் வீடு திரும்புகிறது இல்லை. அவர்களுடைய பிரயாணம் அது அவங்களுக்கு கடைசி பிரயாணமாக கூட முடிகிறதை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். எவ்வளோ வேதனையான ஒரு உலகம், காலகட்டம். ஆவியானவர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என்றைக்குமே தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்கு தகுதியான மனிதர்களை தேடுகிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி திரிகிறது. தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற மனிதனை தேடுகிறது. அவரை பற்றின ஒரு உத்தம இருதயம் படைத்த ஒரு மனிதன் கிடைப்பானால் கர்த்தர் அவனிடத்திலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி விளங்க பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும், பூமி முழுவதும் உலாவுது. ஒரு உத்தம மனிதனை தேடுகிறார். அவரை பற்றின ஒரு உத்தம இருதயம், கர்த்தரை உத்தம மனதோடு, ஒரு உண்மையுள்ள மனதோடு பற்றி கொண்டிருக்கிற, கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு உண்மையான மனிதனை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நம்புகிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அப்படி என்றால் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்விலே விளங்க செய்கிறார். அப்போ அவருடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டது, நம்மை தெரிந்து கொண்டது. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் மீது கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்து இவன் கிட்ட ஊழியத்தை கொடுத்தா உண்மையாக இருப்பான், உத்தமமாக இருப்பான், இவன் உண்மையுள்ள மனிதன் என்று நம்பிக்கை கொண்டு அவனை தெரிந்து கொண்டாராம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால், என்னை தெரிந்து கொண்டபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு அப்படிதான் நம்பணும். நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு 2வது காரியம்தான். ஆனால் நம்மீது அவர் ஒரு நம்பிக்கை வைத்து இவன் உண்மையாய் இருப்பான், ரட்சிப்பை கொடுத்தால், ஊழியத்தை கொடுத்தால், சபையை கொடுத்தால் உண்மையாய் இருப்பான் என்று ஒரு நம்பிக்கை தேவனுக்கு நம்மீது உண்டானபடியால் தான் நம்மை தெரிந்து கொண்டார். பவுலையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் உண்மையாக இருந்தானா இல்லையா என தீமோத்தேயுக்கு மறுபடியும் சொல்லுவார். நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாசிங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் கர்த்தர் நம் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்.
இவங்க உண்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், இந்த ரட்சிப்பை தந்தார், சத்தியத்தை கொடுத்தார். இந்த மேன்மையான ஒரு அருமையான ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆகவே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். ஆகவே சபையிலே அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் மூலம் சபையிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும். நமக்கு செய்ய வல்லவர். அப்படி என்றால் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் விளங்க பண்ணுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய். வேதத்தில் அநேகர் கர்த்தரிடத்தில் வந்து வேண்டுதல் செய்தாங்க. வேண்டிக் கொண்டவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செய்தார். சில பேர் மனதில் நினைத்து கர்த்தரிடத்தில் வராங்க. அவர்கள் நினைவை அறிந்து கூட கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை எல்லாம் கொடுக்கிறார். நினைவுகளையும் அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல, நினைக்கிறது மாத்திரமல்ல, இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். வேண்டிக் கொண்ட காரியத்தோடு நம்ம கேட்டதை விட அதிகமாக, நம்ம நினைத்ததை விட அதிகமாக செய்யக்கூடிய வல்லமை அது நமக்கு செய்ய அவர் வல்லவர். தேவனாகிய கர்த்தர் வல்லவர், சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று வெளிப்படுத்தல் 1:8 சொல்லப்பட்டிருக்கும். அவர் வல்லவர். ஏனென்றால் அவருடைய நாமமே வல்லமையுள்ள தேவன் என்பது தான் கர்த்தருடைய நாமம். எசாயா 9:6 அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று அவருடைய நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார், நமக்கு விளங்க பண்ணுகிறார். நம்மை அதற்காக தெரிந்து கொண்டாரே. வல்லமையுள்ள தேவன். பழைய ஏற்பாட்டில் நாட்களிலும் கூட அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வாழ்விலே விளங்க செய்தார். மோசே கிட்ட தேவன் சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் யெகோவா என்ற நாமத்தில் நான் வெளிப்படலை. ஆனால் உனக்கு யெகோவா என்ற நாமத்தில் நான் உனக்கு வெளிப்படுகிறேன் என்று மோசேயோடு கர்த்தர் சொல்லுவார். அப்படி என்றால் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தில் வெளிப்பட்டு அவர்கள் வாழ்விலே வல்லமையான காரியங்களை செய்தார். யாத்ராகமம் 6:2-3 மோசேயோடு தேவன் பேசுகிறார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. உனக்கு நான் அதை வெளிப்படுத்துகிறேன் என்கிறார். தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். வானத்தை திரை போல விரித்தவர், பூமியை பரப்பினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், அதன் அலைகளுக்கு எல்லையை கட்டளையிட்டவர். மிகப்பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அருமையானவர்களே,
தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தில் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே நடந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரிடத்தில் அநேகர் வந்து வேண்டிக் கொண்டாங்க. வேண்டிக் கொண்டது அப்படியே செய்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஜெப ஆலய தலைவன் யவீரு, அவன் ஆண்டவராக இயேசுவிடத்திலே வந்து தன் மகளுக்காக, மரணத்திலே இருக்கிற தன் மகளுக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். வசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டுதலை கேட்கிறவர் மிகவும் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்படியே ஆண்டவராகிய இயேசு, நீர் வந்து என் வீட்டிலே வந்து என் மகள் மீது உம்முடைய கையை வைத்து மரணத்திலிருந்து, மரண படுக்கையிலிருந்து என் மகளை விடுவிக்க வேண்டும், எனக்கு அவள் ஒரே குமாரத்தி என்று வேண்டிக் கொண்டான். மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு அப்படியே யவீரு வீட்டுக்கு போனார். தன்னுடைய சீஷர்களோடு கூட 3 சீஷர்களை அழைத்து கொண்டு அங்கே போனார். அவனுடைய வீட்டில் எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. 38 பாருங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். சிறு பெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தம். உடனே எழுந்தான். கர்த்தர் வேண்டிக் கொண்டதை செய்தார். அவன் கேட்டபடியே வீட்டுக்கு சென்று கையை வைத்து அவளை பிடித்து தூக்கி எடுத்தார். தலித்தாகூமி, சிறு பெண்ணே எழுந்திரு. கர்த்தர் வேண்டிக் கொண்டதை அப்படியே அவன் வாழ்விலே செய்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அவர் பல பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவரை யாரெல்லாம் அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டார்களோ அனைவருக்கும் செய்தார். ஒரு கொன்னை வாயை உடைய ஒரு செவிடனான ஒருவனை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அவனை குணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும் வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவன் மீது வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். வேண்டிக் கொண்டதின் படியும் செய்கிறார், அதற்கு அதிகமாகவும் செய்கிறார். கையை நீங்க வைக்கணும், வச்சாலே அந்த கொன்னை வாய், செவிடு எல்லாம் குணமடைந்து விடும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டாங்க. கர்த்தர் வானத்தை பார்த்து எப்பத்தா என்றார். திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் கூட கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டவர்கள் எவ்வளவோ பேர், அனைவருக்கும் செய்தார். யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். யாபேஸ் கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான்.
என்ன வேண்டுதல் செய்தான்? தேவனாகிய கர்த்தரை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அப்படியே செய்தார். வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் எப்படி கேட்டானோ அப்படியே கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். வேண்டுதலை கேட்கிறவர், வேண்டிக் கொண்டதை. இன்னும் அநேகர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் விசேஷங்களிலும் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் நம்ம நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அவரிடத்திலே வந்து வேண்டிக் கொண்டவர்கள் யாரையும் வெறுமையாய் தேவன் அனுப்பல. தம்மண்டை வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அனைவருக்கும் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அப்படி வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும், நம்ம நினைக்கிறோம், அந்த நினைவை கூட தேவன் பார்க்கிறார். நினைவை பார்க்கிறார். ஒரு பெண்ணை பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில். அவள் நினைக்கிறாள். ஏனென்றால் மிகவும் சுகவீனமான நோய் பிடித்த ஒரு பெண், அநேக வைத்தியர்களால் அவள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாள். எல்லா பணத்தையும் அவள் செலவிட்டும் கூட சற்றாகிலும் அவள் குணமடையாத பட்சத்தில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். மார்க்கு விசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 to 28 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், இவளுக்கு நோயினால வருத்தம் ஒரு பக்கம், வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டு எல்லா பணத்தையும் செலவு பண்ணின போதிலும் சற்றாகிலும் குணமடையாமல் அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். அந்த டைம்ல ஆண்டவரை இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள், கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள். வாசிங்க. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, போதும், வஸ்திரத்தை தொட்டால் நான் குணமடைவேன் என்று சொல்லி என்றால் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். நினைக்கிறாள். அவளுடைய நினைவு. நாம் நினைப்பதையும் தேவன் நமக்கு செய்கிறார். மனதில் நினைக்கிறார். எல்லா வைத்தியர்களாலும் வருத்தம் தான் நேரிட்டதை தவிர சற்றாயிலும் அவள் வாழ்வில் குணம் என்பது கிடையாது. இப்ப நினைக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது எப்படியாகிலும் இயேசுவை போய் பார்க்கணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமடைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவ புறப்பட்டு வந்து அப்படியே கூட்டத்துக்குள்ள ஆண்டவராக இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு விட்டாள். 30வது வசனம் 30 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தொட்ட உடனே, வஸ்திரத்தை தொட்ட உடனேயே அவருடைய வல்லமை புறப்பட்டு சென்றது. கிரியை செய்கிற வல்லமை புறப்பட்டு சென்றது. அவள் குணமடைந்தாள். ஆகவே இயேசு கிறிஸ்து சுற்றியும் முற்றியும் பார்த்து, யார் என்னை தொட்டது, என்னை யார் தொட்டது? அப்ப சீஷர்கள் சொல்லுவாங்க. வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை, ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்க நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். திரளான ஜனங்கள் அவரை எப்படி நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீங்களே என்று சீஷர்கள் ஆச்சரியத்தோடு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொன்னார், இல்லை, ஒருவர் என்னை தொட்டதுண்டு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. எத்தனையோ பேர் இயேசுவை நெருக்கி கொண்டு அவங்க கர்த்தரை தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகிலும் கர்த்தருடைய வல்லமை
அவர்களுக்கெல்லாம் வெளிப்படவில்லை. நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர் மீது எத்தனையோ பேருடைய கைகள் சரீரம் படதான் செய்யுது. ஆகிலும் கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கெல்லாம் விளங்கவில்லை. இந்த பெண் நம்பிக்கையோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனேயே அவள் சுகமடைந்தாள். யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது என்று சுற்றி சுற்றி அவர் பார்க்கிறார். அப்பதான் பயந்துட்டான். பயந்து நடுங்கி நடந்ததையெல்லாம் இயேசுவிடத்தில் சொல்லும் போது அவர், மகளே வாசிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னால் அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவள் நினைத்தது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய நினைவை அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவை எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிற தேவன் நம்முடைய நினைவை வாய்க்க பண்ணுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நமக்கு செய்கிறார். அவருடைய வல்லமை நினைவு தொட்டா நம்பிக்கையோடு வல்லமை புறப்பட்டு அவளிடத்தில் கிரியை செய்தது. அவள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான். இப்படி வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அநேகர் வேண்டிக் கொண்டதை அப்படியே செய்தார், நினைத்ததை அப்படியே செய்தார். ஆனால் நாம் இப்போ வாசித்த வேத வாக்கியத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ரொம்பவே அதிகம். நான் வேண்டிக் கொண்டது கொஞ்சம், ஆனால் என் வாழ்விலே நடந்தது மிக மிக அதிகம். அப்படி அவருடைய கிரியை செய்கிற வல்லமை எனக்கு விளங்கினது. எனக்கு செய்ய அவர் வல்லவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. இளையவன் கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்டவன், மூத்தவனோ அப்பாவுடைய சொல்லுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை. ஒரு நாளிலே இளைய குமாரன் தன் தகப்பனை பார்த்து, தனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை எனக்கு தரணும் என்று தகப்பனிடத்தில் சண்டை போட்டு தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய்விட்டான். அங்கே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்து தகப்பன் தந்த ஆஸ்திகளை எல்லாம் அழித்து விட்டான். இவங்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க. துன்மார்க்கமாய் நடப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. ஆகவே வேலை தேடினான். கிடைச்சது ஒரு வேலை, பன்றி மேய்க்கும் தொழில். பன்றியை மாத்திரம் மேய்க்கணும், அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இன்னொருத்தன். அதற்கு சாப்பாடும் வைக்கக்கூடிய வேலை இவனுக்கு கிடைச்சிருந்தா இவனும் சேர்ந்து அதை சாப்பிட்ருப்பான். ஆனால் சாப்பிட முடியல. பன்றி மேய்க்கும் தொழில் கிடைத்தது. பன்றிகள் தின்னும் தவிட்டை அவன் புசித்து பசியார ஆசைப்பட்டான். அதை அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை. அப்பொழுது தான் அவனுக்கு புத்தி தெளிந்ததாம். இன்னைக்கு எல்லாம் நிறைவாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கூட புத்தி தெளிவு இருக்காது. நம்முடைய புத்தி எப்போ ஒரு தெளிவு, விழிப்பு, நல்ல ஒரு ஜபஜீவியம் என்பதெல்லாம் எப்போ தான் வருது? நமக்கு ஒரு கஷ்டம், துன்பம், ஒரு வேதனை, ஒரு நெருக்கம் இவைகள் வரும் பொழுது தான், வேறு வழியே இல்லை, ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் நெருங்கி போகிறோம். அப்போ தான் புத்தியே வருது. சாப்பாடு தவிடு கிடச்சிருந்தா கூட அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்காது. இப்போ தவிடு கூட கிடைக்காத பட்சத்தில் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. கிடைச்சிருந்தா புத்தி தெளிஞ்சிருக்காது. ஒன்றும் கிடைக்கவில்லை.
இப்பொழுது நடந்தது என்ன? அடுத்த வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். அப்பதான் யோசிக்கிறான். பசி, பசி கொடுமை, பசியினால் சாகிறேன், உயிரே போயிரும் போல இருக்குது. அப்பதான் அப்பா வீட்டை நினைக்கிறான். இதுவரைக்கும் தகப்பனை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே வரல. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட எத்தனை பூர்த்தியான சாப்பாடு, நானோ பசியினால் சாகிறேனே என்று மிகவும் வருந்தினான். இப்பொழுது புத்தி தெளிந்தது. நான் அப்ப நினைக்கிறான், அவன் நினைக்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், என் தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமது வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று மனதில் நினைத்து எழுந்து வந்தான். அவன் எதிர்பார்த்ததெல்லாம், அப்பா நம்மளை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கிட்டாலே போதும், சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் நினைத்தது, அவன் எதிர்பார்த்தது, அவன் வேண்டிக் கொண்டது எல்லாவற்றுக்கும் மிக மிக அதிகமாய் அவனுக்கு கிடைத்தது. வாசிங்க கீழே. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். போதும், அவன் நினைச்சதை சொல்லிட்டான். என்ன நம்ம சொல்லணும்னு நினைத்தானோ அதை அப்படியே சொல்லிவிட்டான். ஆனால் நடந்தது என்ன? தகப்பனோ அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வேலையாட்களுக்கு கட்டளையிட்டான். என்ன? உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொண்டு வந்து உடுத்துங்க, அவன் விரலுக்கு மோதிரத்தை போடுங்க, அவனுடைய கால்களுக்கு பாதரட்சையை போடுங்க, கொழுத்த கன்றுகளை அடித்து விருந்து செய்யுங்க, நாம் சந்தோஷமாய் நம்ம கொண்டாடுவோம். என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டான், உயிர்த்தான், நம்ம சந்தோஷப்படுவோம் என்றார். இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க 20 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு 24 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, பெரிய விருந்து கொண்டாடல். இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மூத்தவன் வரான் வயல்லிருந்து வரும்போது இங்கே பார்த்தா அவனுக்கு தாங்கவே முடியல எரிச்சல். எனக்கு எங்கள் அப்பா ஒரு நாள் கூட இப்படி செய்யலை, துன்மார்க்கமாய் ஜீவன செய்து ஆஸ்தியை அழித்து போட்டவனுக்கு இத்தனை மேன்மையா என்று அவனே வீட்டுக்குள்ளே வரல, கோச்சிட்டு வெளியே இருந்துட்டான். நினைப்பதற்கு மேலாக நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் தேவனாகிய கர்த்தர் செய்கிறவர். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை விட அதிகமாய் செய்ய வல்லவர். பழைய ஏற்பாட்டில் அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குது. சாலமோன் வாழ்விலே நடந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை வேதம் நமக்கு தெரிவிக்குது. ஒரு நாளிலே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கென்று அவன் படைக்கிறான். கர்த்தர் அந்த இரவிலே அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு, சாலமோனே, நீ என்னிடத்தில் கேள், நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 6-7
வசனங்களை பாருங்க. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். என்னிடத்திலே கேள், நான் அதை உனக்கு தருகிறேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை என்னிடத்திலே கேள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் செய்கிற அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்விலே விளங்கும். நீ என்ன விரும்புறியோ அதை கேள் என்று சொன்னார். அவன் கர்த்தரிடத்தில் சொன்னான், கர்த்தாவே, நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை, என்னை இந்த 12 கோத்திரத்துக்கும் ராஜாவா என்னை நியமிச்சிங்க. இந்த ஜனத்தை நியாயம் விசாரித்து வழிநடத்த நான் எம்மாத்திரம். எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் அது ஒன்றை மாத்திரம் கேட்டான். 10வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். அறிவையும் எனக்கு தாரும். அது மட்டும்தான் கேட்டான், வேற எதையுமே கேட்கல. கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். உனக்கு வேற எதுவும் விருப்பம் இல்லையா? வேற எதுவும் விருப்பம் இல்லையா? நம்மிடத்திலே கர்த்தர் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை மட்டுமா கேட்போம்? ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அப்படின்னு தாவீது சொன்னான். இன்றைக்கு நம்ம ஒன்றை மாத்திரம் நாடுகிறோமா? தேவையானது ஒன்றுதான். ஆனாலும் இன்னைக்கு நம்ம தேடுறோம் பல காரியங்களை குறித்து நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம், கேட்குறோம் கர்த்தரிடத்தில். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியம், எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாங்க. கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். 12வது வசனம். 12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், ஞானத்தையும் விவேகத்தையும் தந்ததும் அல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பார்த்தீங்களா? கேட்டதையும் கொடுத்து கேளாததையும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். உனக்கு முன்னாடி இருந்த எந்த ராஜாக்களுக்கும் உனக்கு பிறகு வரக்கூடிய எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ஐஸ்வர்யம், சம்பத்து, கணம், இது அவன் விரும்பவும் இல்லை, அவன் கேட்கவும் இல்லை. நீ விரும்புகிறதை கேள் என்று தேவன் சொன்னார். அவன் ஞானம்தான் எனக்கு வேணும், அறிவு எனக்கு வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர் கேட்டதையும் கேளாததையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10-11. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சாலமோன் இந்த ஞானத்தை, எனக்கு ஞானமும் அறிவும் வேண்டும் என்று கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இவனுக்கு அது ரொம்ப இஷ்டமாயிருச்சு. அவன் கேட்ட காரியம். நாம் எவ்வளவோ காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் எத்தனையோ வேண்டுதல், எத்தனையோ நினைவுகள். ஆனால் கர்த்தருக்கு உகந்ததா? நம்ம கேட்கறதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் தான். நம்ம கேட்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிந்து போகிற, நிலை நிற்காத, இன்னைக்கு அனித்தியமான காரியங்களை தான் கர்த்தர்கிட்ட கேட்குறோம். அதுக்கு தான் சபைக்கு வர்றோம். ரட்சிப்பே அதுக்கு தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தரை தேடுவதும் நாடுவதும் அவரை தொழுது கொள்வதும் பணிந்து கொள்வதும் அது உண்டு தான். பணத்துக்காக, பொருளுக்காக, ஆசைக்காக, ஆரோக்கியத்துக்காக, சந்தோஷத்துக்காக, அதுவும் இம்மையில் தேவைத்தான். ஆகிலும் கர்த்தர் உகந்தது. சாலமோன் கேட்ட ஒரு காரியம் தேவனுடைய மனதுக்கு அது ஒரு உகந்த ஒரு காரியம், மேலான ஒரு காரியத்தை, தேவன் விரும்பின ஒரு காரியத்தை அவன் கேட்ட, உகந்ததாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், நீடித்த ஆயுள், ஒரு நீடித்த, ஆண்டவரே நான் உயிரோடு, நான் நீண்ட நாள் உயிரோட சுகபத்திரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆகிலும்
அதை அவன் கேட்கவில்லை. நீடித்த ஆயுளை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், சத்துருக்களின் பிராணன் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு, ஞானத்தையே நீ கேட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. தேவன் கொடுத்த ஞானம் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்தார். அடுத்து, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உனக்கு முன்னால் இருந்த எந்த ராஜாக்களுக்கும் அப்படி இல்லை. அந்த மாதிரி உனக்கு ஐஸ்வர்யம், கணம் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். அவன் நாட்களிலே பொன் வெள்ளி என்பது சும்மா மண்ணு கல்லு மாதிரி அப்படி இருந்ததாம், கொட்டி கிடந்ததாம். பொன்னும் வெள்ளியும் கற்களுக்கு சமமாய் அப்படி கொட்டி கிடந்ததாம். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம். ஏனென்றால் தேவனிடத்தில் அவன் கேட்டது தேவனுக்கு உகந்த காரியமாய் இருந்தது. ஆகவே தேவன் கேட்டதையும் தந்து கேளாததையும் தேவன் அதிகமாய் கொடுத்தார். அப்படிதான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவர். ஆகவே தேவன் கொடுத்த ஞானம், அறிவு, திரவியம் எல்லாவற்றை கொண்டு அவன் என்ன செய்தான்? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. இந்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அவருடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு தூர தேசத்திலிருந்தெல்லாம் ராஜாக்கள் வந்தாங்க. தேவன் அவனுக்கு கொடுத்த மனோ விருத்தியினாலே, அதிகமான ஞானத்தினாலே அவன் பாடல்களை பாடினான், நீதிமொழிகளை அவன் பேசினான். 32-33 அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். நீதிமொழிகள் அதில் நமக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. நீதிமொழிகள் 31 அதிகாரங்கள். அவன் பேசின நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகள். 3000 நீதிமொழிகளையும் அவனுடைய பாட்டுகள் 1005 பாடல்கள் பாடினான். உன்னத பாட்டு நமக்கு ஒன்றுதான் கிடைச்சிருக்குது. 1005 பாடல்கள். தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இது போல நிறைய நம்ம சொல்லிட்டு போக முடியும். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அநேக பக்தர்களுக்கு அந்த வேத வாக்கியம் நிறைவேறி இருக்குது. அப்படிதான் யோசேப்பு சிறையில் இருக்கும்போது, சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தா போதுமே, என் சொந்த ஊருக்கு நான் போயிடுவேனே என்று அவன் எதிர்பார்த்து, அவன் கூட இருந்த கைதி ஏதோ சொப்பனம் பார்த்தப்ப சொன்னான். 2 பேருக்கு, ஒருத்தனுக்கு விடுதலை, ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி 2 பேர் 2 சொப்பனம் பார்த்து இவங்கிட்ட சொல்லுவாங்க. 2 பேர்த்துக்கும் அர்த்தம் சொல்லுவான். அப்படியே நடந்தது. ஒருத்தனுக்கு மீண்டும் பானபாத்திரக்காரன் போஸ்டிங் கிடச்சிது. ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கறது, அவனை தூக்கி போட்டாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீ மீண்டும் ராஜ சமூகத்திலே நிற்கும் பொழுது என்னை பற்றி ராஜா கிட்ட சொல்லு. அநியாயமாக நான் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறேன், எப்படியாலையும் சிறையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு ராஜாவிடத்தில் எனக்காக நீ பரிந்து பேசணும்னு கேட்டுக்கிறோம். அவன் போனவன் மறந்துட்டான். ஒரு நாளிலே ராஜாவே ஒரு சொப்பனம் பார்க்கிறார். ஆனால் அந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்ல எகிப்தில் யாரும் இல்லை. எகிப்து முழுவதும் இந்த நியூஸ் பரவுது. சிறையில் இருக்கிற யோசேப்புக்கும் அந்த செய்தி எட்டுது. யோசேப்பு அழைக்கப்பட்டான். என்ன நினைத்து கொண்டு வந்திருப்பான்? சிறையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டா போதும், அதை மாத்திரம்தான் எதிர்பார்த்தான். நினைப்பதற்கு மேலாய்
சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல தான் போகிறோம் என்று எண்ணிதான் அன்றைக்கு தான் ஷேவ் பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரான். அவன் எகிப்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக ஆக போகிறான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. கர்த்தர் எத்தனையாய் அவனை உயர்த்தினார், எத்தனையாய் உயர்த்தினார். பார்வோன் ராஜா அவனுக்கு மேலே ஒரு ஜனாதிபதியை போல, மற்றபடி எல்லாமே எல்லா அதிகாரமும் யோசேப்பின் கட்டளை இல்லாமல் அவனுக்கு தெரியாமல் மனிதர்கள் கையை காலை கூட அசைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அதிகாரத்தை யோசிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையா? அதைத்தான் கர்த்தர் நம்மளுக்கும் சொல்றார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆகவே சபையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் நித்தியமாய் சதா காலங்களிலும் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும். அப்படியே யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். அப்பாவை ஏமாற்றி தன் சகோதரனுடைய ஏசாவின் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஏசா என் தகப்பன் மரித்த பின்பு யாக்கோபை கொலை செய்வேன் என்று அவன் சவால் விட்டுட்டு இருக்கான். ஆகவே தாய் ரெபேக்காள் சொல்லுவாள், மகனே, உன் சகோதரன் உன்னை கொலை செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கான். ஒரே நாளில் நான் 2 பேரையும் நான் இழந்து போக முடியாது. ஆகவே உன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச காலம் அங்கே இரு. ஏசா அவன் மனது சரியாகி இதையெல்லாம் மறந்த பிறகு நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், அதன் பின்பு வா என்றுதான் ரெபேக்காள் யாக்கோபை அனுப்பி வைப்பான். யாக்கோபு என்ன எதிர்பார்ப்போடு என்ன நினைவோடு அவன் புறப்பட்டு வந்தான். அன்னை கொண்டு போடுவான். ஆகவே நம்ம தப்பிச்சுக்கணும். மாமா வீட்டுக்கு போகிறோம், கொஞ்ச காலம் அங்கே இருந்துக்கிட்டு திரும்ப நம்ம வருவோம். அவ்வளவுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய நினைவு எல்லாம். புறப்பட்டு வருகிறான். இருட்டி போச்சு, சூரியன் மறைந்து விட்டது. ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சு அவன் நித்திரையாயிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் சொந்தமாய் கொடுக்கிறேன். அதான் இஸ்ரேல் தேசம், இன்றைக்கு இருக்கிற தேசம். அவன் எதிர்பார்த்திருப்பானா? அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் எத்தனை ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார் சொப்பனத்தில். இதை நான் செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் பயந்து விழித்து, ஓ, இந்த ஸ்தலம் பயங்கரமானது, இது வானத்தின் வாசலே அல்லாமல் வேறு அல்ல என்று அவன் பயந்து பேர் வைப்பான். அவன் நினைத்ததற்கு மேலாக தேவன் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா? அப்படித்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்படியோ அவருடைய கண்கள் நம்மை பார்த்து விட்டது. அவருடைய கண்கள் நம்மை பார்த்ததினால் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவர் முன்குறித்தார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் செய்கிற கிரியை செய்கிற அவருடைய வல்லமை நம்மிடத்தில் கிரியை செய்கிறது. நமக்கு அவர் செய்ய வல்லவர். ஆகவே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமை என்பது அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அவருடைய வல்லமையான வசனத்தினாலே சர்வத்தையும் அவர் தாங்குகிறார் என்று எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கும். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறார். அவருடைய வார்த்தை, அதில் தான் வல்லமையே இருக்குது. அந்த வல்லமை நம்முடைய வாழ்விலே விளங்க அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தையில் தான் வல்லமை. ஆகவே சத்தியத்தை நம்ம செவி கொடுத்து கேட்கணும். அற்புத அடையாளங்களை தேடி ஓடுறது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு காரியம். நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து
அவரை பற்றி கொள்ளும்போது வல்லமை நம்முடைய வாழ்வில் விளங்கும். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நம்முடைய வாழ்விலே அவருடைய வல்லமை கிரியை செய்யும். ஆகவே கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோட பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் வேண்டி நிற்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் அதையும் தாண்டி கர்த்தாவே எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நீர் விளங்கச் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் இந்த நாளை நீங்கள் தந்தீங்கப்பா. இந்த வசனங்கள் மூலமாக அநேக ஆண்டவரே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் செய்கிற வல்லமையை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதத்திலே பார்த்தோம் அப்பா, உம்மை நோக்கி வந்த ஒவ்வொருவரும் உலக பிரகாரமான நோய்களிலிருந்து குணமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்த ஒவ்வொருவரையும் நீர் அவர்கள் விசுவாசத்தின்படியே ஆண்டவரே நீர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்து அவர்களுடைய நோய்களை குணமாக்கினீர் என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்த்தோம் அப்பா. யோசேப்பை குறித்து ஆண்டவரே தியானித்தோம். சாலமோனை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்த அவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் நீர் அங்கீகரித்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எவ்வளவாய் அவர்கள் மீது விளங்க பண்ணினீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொண்டோம் அப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உம்முடைய வல்லமையை எங்களில் நீர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நேரான பாதையிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நீர் எங்களிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த உணர்ந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.